கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு கோட்டை. எப்படியாவது தானே போட்டியிடுவதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த தொகுதியை தன் கட்சிக்கு பெற்றுக்கொண்ட பிறகு இன்று தமிழ்நாட்டிலேயே போட்டியிட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பண்ணையாளுக்கு கொடுக்கறதுக்காக வைகோ அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சூழ்ச்சியை முதல்ல காம்ரேடு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு உள்ளடி வேலை. வைகோ அவர்கள் எப்போ 2011 தேர்தலில் நிற்கலைன்னு பகிஷ்காரம் செய்தாரோ அப்பையிலேருந்தே அவருக்கு அவருடைய மக்கள் செல்வாக்கின் மீது நம்பிக்கை அவருக்கு கிடையாது என்பது தெரிந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் திரு மோடி அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீந்தி விடலாம் என்று அவர் அதில் மாத்திரம் ஒரு எக்ஸம்ஷன் தான் அவர் போட்டியிட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் தமிழ்நாட்டிலாம் நிற்க முடியாது. வவுனியா காட்டில் ஏதாவது நல்ல சீட்டாக பார்த்து நிற்கட்டும். மக்கள் நல கூட்டணி குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது என்று, அந்த குழப்பத்தின் உச்சம்தான் வைகோ அவர்களின் முடிவு. அவர் அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் திருமாவளவன் சொல்கிறார் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது என்று. சகோதரர் ஞானதேசிகன் சொல்கிறார் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது என்று. அப்படி என்றால் எதைத்தான் இவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள்? தங்கள் கருத்தை கூட ஒருங்கிணைத்து மற்ற கூட்டணி தலைவர்களை மதித்து அதை கூட சொல்ல வைகோ தயாராக இல்லை என்றால் இவர்கள் கூட்டணியை மக்கள் எப்படி மதிப்பார்கள்? மக்கள் எப்படி நம்புவார்கள்? அதுவும் தமிழ் மக்களை ஏமாற்றுவது, பத்திரிகையாளர்களை ஏமாற்றுவது போல வேட்புமனு தாக்கல் செய்வதைப் போலவே கவரோடும் வந்திருக்கிறார், கூட மாற்று நபரோடும் வந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் இதை திட்டமிட்டு செய்தாரா? திட்டமிட்டு செய்தால் ஏன் இந்த திட்டமிடலை, இந்த திட்டத்தை மற்ற கட்சி தலைவர்களிடம் சொல்லவில்லை? அவர்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை என்றால் பொதுமக்கள் மீது நம்பிக்கை இல்லையா? இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை தன்மையை வைகோ கூட்டணி முற்றிலுமாக இழக்கிறது. இந்த குழப்பத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. கழகங்களுக்கு மாற்றாக ஒரு கூட்டணி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பமான முடிவு நிச்சயமாக மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு முடிவை தேடித்தரும். அரசியலில் அவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது.